الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال تعالى أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன்.
ஊசிக்கும் அவ்வலம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும் மனிதர்களுடைய முழு வாழ்வினையும் அல்லாஹ் தஆலா அடிப்படையான 2 கட்டங்களாக, அடிப்படையான 2 பகுதிகளாக அல்லாஹ் தஆலா வகைப்படுத்தி அவைகளை அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவைகளில் முதலாவது பகுதி ஹயாத்து துனியா, நாம் முன்னோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, துனியாவினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் உலக வாழ்வை பற்றியும் அதனுடைய அற்பத்தனத்தை பற்றியும் நம்மவர்களோடு குர்ஆனில் பகிர்ந்து கொள்கிறான். மதாஉல் ஹயாத்தித் துன்யா பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கண்ணியமானவர்களே மனிதர்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றியும் அந்த வாழ்க்கையினுடைய அற்பத்தனத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, 2வது பகுதி அது ஹயாத்துல் ஆஹிரா, ஒரு மனிதனுடைய மறு உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய வாழ்க்கை பகுதிக்கு ஹயாத்துல் ஆஹிரா என்று அழைக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய மகா பெரிய நம்பிக்கையோடு தொடர்பான பகுதி. ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய இலக்கு, ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான மனிதனுடைய கோட்பாடு, ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுடைய டெஸ்டினேஷன். கண்ணியமானவர்களே, மாற்று மதத்து சகோதரர்களில் பெரும்பாலமானவர்கள், மோஸ்ட் ஆஃப் தெம், நான் நினைக்கிறேன், அவர்கள் மறு உலகத்தினுடைய வாழ்க்கையை நம்பாதவர்களாக இருப்பார்கள். மறுபிறப்பு என்ற சிந்தனையோடு அவர்கள் வாழக்கூடியவர்கள். முஸ்லிம்களாகிய நாம் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், டே ஆஃப் ரெசரக்ஷன், ஹியர் ஆஃப்டர் என்ற உலகத்தினுடைய அடுத்த வாழ்க்கை என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நம்மில் யாரும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை கண்ணால் பார்த்தது கிடையாது கண்ணியமானவர்களே. ஆனால் ஆமன்து பில்லாஹ், முஸ்லிம்களாகிய நாம் படைத்தவன் அல்லாஹ்வினுடைய ரப்பினுடைய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் யாரும் மலாயிகாமார்களை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஜிப்ரீலை யாரும் கண்டது கிடையாது. மீகாயிலை யாரும் கண்டது கிடையாது. அஸ்ராயிலை யாரும் கண்டது கிடையாது. இஸ்ராஃபீல், ரகீப், அதீத், முன்கர், நகீர் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் நாம் மலாயிகாமார்களுடைய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதே தோரணையில், இதே வரிசையில் நம்மில் யாரும் ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை கண்ணால் பார்த்தது கிடையாது. அதே போல் ஆகிரத்துடைய வாழ்க்கையை கண்ணால பார்த்தவர்கள் நம்மில் முன்னால் யாரும் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஆமன்து பியௌமில் ஆஹிரா, நாம் ஆகிரத்தினுடைய நம்பிக்கையோடு, ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு, படைத்தவன் அல்லாஹ், அவன் இறுதி தினம் என்ற ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் முஃமின்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில், குர்ஆன் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை அடிப்படையான 2 கட்டங்களாக, 2 பகுதிகளாக தெள்ள தெளிவாக அல்லாஹ் வகைப்படுத்தி முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த 2 பகுதிக்கு மத்தியிலும் நாம் உலகத்தில் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை முன்னோக்கி இருக்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கையை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹயாத்து துனியாவை நாம் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குறுகிய கால
ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்த போதிலும் இன்னும் ஒரு பகுதி இருக்குது கண்ணியமார்களே. அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தாருல் ஹுமூமி வல் ஹுமூம், தாருல் பலா, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இன்னல்களும் நிரம்பிய ஒரு வீடாக, ஒரு தளமாக, ஒரு ஃபீல்டாக அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து அவனுடைய மனைவி, குழந்தைகள், அவனுடைய தொழில், சம்பாத்தியம், பிசினஸ், அவனுடைய சமூக வாழ்க்கை, சமூகத்தினுடைய சோசியல் லைஃப் வரைக்கும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கையை பலவிதமான இன்னல்களோடும், பலவிதமான துன்பங்களோடும், பலவிதமான பிரச்சனைகளோடும், பலவிதமான தடைகளோடும், பலவிதமான கஷ்டங்களோடும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதனை பற்றி நம்மவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணத்தில் நான் நினைக்கிறேன், இதைவிட தெல்ல தெளிவான ஒரு வசனம் நம்மவர்களுக்கு தேவை கிடையாது. லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். நாம் மனிதர்களை கபதில் படைத்திருக்கிறோம். நாம் மனிதர்களை கபதில் படைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்த மனிதர்களை நாம் கபதில் படைத்திருக்கிறோம். அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஃமின்களாக இருக்கலாம், முஷ்ரிக்குன்களாக இருக்கலாம், குஃபார்களாக இருக்கலாம், மஜூசிகளாக இருக்கலாம், படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். அனைத்து மனிதர்களையும் நாம் கபதில் படைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த கபத் என்ற பதத்திற்கு, இந்த கபத் என்ற வேர்டுக்கு, இந்த கபத் என்ற சொல்லிக்கு முஃபஸ்ஸிரூன்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது, முஃபஸ்ஸிரூன்கள் இதை தெளிவுபடுத்தும் பொழுது, கபத் என்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் இருந்து பெற்றெடுத்த அடுத்த கணம் முதல் மின் நஃப்ஹி ரூஹி ஃபீ இலா ஹீனி நஸ்இஹா, அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாலிபத்தை அடைகிறான், வயோதிபத்தை அடைகிறான், திருமணம் முடிக்கிறான். ஒவ்வொரு கட்டங்கள் கடந்து கடந்து அவனுடைய மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் குர்ஆன் பேசுகிறது, மனிதர்கள் இந்த உலகத்தில் பலவிதமான கஷ்டங்களை, பலவிதமான துன்பங்களை, பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான இன்னல்களை அவன் உலகத்தில் முன்னோக்கியாக வேண்டும். கண்ணியமானவர்களே, எதிர்பார்க்கப்பட முடியாத நோய்கள், எதிர்பார்க்கப்பட முடியாத கஷ்டங்கள், எதிர்பார்க்கப்பட முடியாத கவலைகள், எதிர்பார்க்கப்பட முடியாத அனர்த்தங்கள், எதிர்பார்க்கப்பட முடியாத அநியாயங்கள், எதிர்பார்க்கப்பட முடியாத கவலைகள் கண்ணியமானவர்களே அடுக்கிக் கொண்டே போகலாம். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நாம் மனிதர்களை சிரமத்தில் படைத்திருக்கிறோம். நாம் மனிதர்களை கஷ்டங்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாக படைத்திருக்கிறோம். நாம் மனிதர்களை துன்பங்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாக படைத்திருக்கிறோம். உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் there is nothing anyone, கண்ணியமானவர்களே, யாரும் எக்ஸெப்ஷன் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய knowledgeable பர்சனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் பலங்கள் சக்திகளை கொண்டவனாக இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில் சிரமங்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை நிச்சயமாக அவன் ஃபேஸ் பண்ணியாக வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிக் ஹிஸ்டரிஸ் நிறைய இருக்குது. எங்கட லாங்குவேஜ்ல சொல்லணும்டா, எங்கட இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு சொல்லணும்டா, கண்ணியமானவர்களே, நம்மில் யாரும் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனை விரும்பாதவர்கள் கிடையாது. அதிலும் ஆப்பிள் போன் என்றது நம்மில் யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் மொபைல் போன் என்ற ரெவல்யூஷனை, மொபைல் போன் என்ற புரட்சியை உருவாக்கியவர்கள் 2 பேர். அதில் ஆக முக்கியமான ஒருவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடியவர். 56 வயதில் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய CEO என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன், அந்த மனிதனுடைய பணம், அந்த மனிதனுடைய சொத்து, அந்த மனிதனுடைய டாலர்ஸ், அந்த மனிதனுடைய சொத்து மதிப்பு எண்ணில் அடங்காது. அத்துணை கோடான கோடி லட்சங்களுக்கு, லட்சங்கள் டாலர்களுக்கு சொந்தமான மனிதர் 56 வயதில் he was suffering from the high disease, it is called cancer. கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுக்கு கேன்சர் என்ற வியாதியின் மூலமாக
கடைசி தருணத்தில் இருக்கும் பொழுது அவன் கூறினான், என்னிடம் இருக்கக்கூடிய பணம், என்னிடம் இருக்கக்கூடிய சொத்து, என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பவர், என்னிடம் இருக்கக்கூடிய இந்த கௌரவம், கண்ணியம், சுப்ஹானல்லாஹ், இந்த நோயை நிவர்த்தி செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்த போதிலும் அவன் முஸ்லிமாக இருக்கலாம், முஷ்ரிக்காக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக முசீபத்துகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இந்த உலகத்தில் அவன் சந்தித்தியாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இதுல கண்ணியமானவர்களே இன்னும் ஒன்று இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய படைத்தவன் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மனிதனை விட, படைத்தவன் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மனிதனை விட, குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத மனிதனை விட, கண்ணியமானவர்களே, இது நம்மவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முஸ்லிமான மனிதன் இந்த உலகத்தில் ஈமானோடு, தீனோடு, தொழுகையோடு பக்குவமாக வாழக்கூடிய மனிதன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்குத்தான் ஏனைய முஷ்ரிக்கீன்கள், குஃபார்களை விட அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆச்சரியமான ஹதீஸை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இதா அஹப்ப அப்தன், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனை பர்சனலி, தனிப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்ப ஆரம்பித்து விட்டால், எனக்கு அவனோட முஹப்பத் கூட, எனக்கு என்னுடைய குழந்தைகளோட முஹப்பத், என்னுடைய உறவுகளோட முஹப்பத், எனக்கு என்னுடைய அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதனோட முஹப்பத். கண்ணியமானவர்களே, படைத்தவன் அல்லாஹ் ஒரு மனிதனை நேசம் வைக்க ஆரம்பித்து விட்டால், இன்னும் ஒரு நரேஷன்ல படைத்தவன் அல்லாஹ் ஒரு சமூகத்தை, ஒரு கிராமத்தை, ஒரு சொசைட்டிய, ஒரு கம்யூனிட்டியை அல்லாஹ் விரும்ப ஆரம்பித்து விட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யாரை விரும்புவான்? பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களா? கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களா? கிடையாது. அல்லாஹ் யாரை விரும்புவான்? கண்ணியமானவர்களே, ஐவேளை தொழுது கண்டு இபாதத்துடைய பகுதி சீராக்கி, முஆமலத்துடைய ஹலால் ஹராமை பேணி, அழகிய முஆஷராவுடைய பகுதியை அழகாக்கி, அவன் அக்லாக்குடைய பகுதியை சீர்படுத்தி சமூக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வாழக்கூடிய மனிதன் தான் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமுடையவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்தலாஹு, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பிப்பான், அல்லது அந்த சமூகத்தை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிப்பான். எதிர்பார்க்க முடியாத நோய்களை கொடுப்பான். இரவில் சிறப்பாக அழகாக தூங்கிவிட்டான், அல்லாஹ் அக்பர், காலையில் நோயாளியாக வெளியே வருகிறான். இரவில் அவன் ஆரோக்கியமாக தூங்கினான், காலையில் அவன் மரணித்து வெளியே வருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இரவு அழகிய தனவந்தத்தோடு செல்வத்தோடு தூங்கினான், காலையில் ஏழையாக மாறிவிடுகிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதனை அல்லாஹ் தஆலா நேசிக்க ஆரம்பித்து விட்டால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான், அல்லாஹ் கஷ்டங்களை கொடுப்பான், அல்லாஹ் சிரமங்களை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய கல்வியில் இந்த இடத்தில் தோன்ற முடியும், ஏன் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சோதனையை கொடுக்க வேண்டும்? ஏன் அல்லாஹ் முஃமின்களுக்கு சோதனையை கொடுக்க வேண்டும்? பலஸ்தீன் மக்களை நாம் உற்று நோக்கினால் நாளாந்தம் பசியோடும் பட்டணியோடும் தியாகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஈமானை நம்மோடு ஈமானோடு அதை சேர்த்து பார்த்தால் கிட்டே நெருக்க முடியாது. அவர்களுக்கு சோதனை இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் முசீபத்துகளை கொடுக்கிறான் முஸ்லிம்களுக்கு? ஏன் அல்லாஹ் முஃமின்களுக்கு முசீபத்துகளை கொடுக்கிறான்? கண்ணியமானவர்களே, அந்த மனிதனை அல்லாஹ் பரீட்சிப்பதற்கு விரும்புகிறான். அந்த மனிதனை அல்லாஹ் டெஸ்ட் பண்றதுக்கு விரும்புகிறான். அந்த மனிதனை அல்லாஹ் எக்ஸாமின் பண்றதுக்கு விரும்புகிறான். பாடசாலையில் 11 வருடங்கள் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுக்கு எந்த விதமான பரீட்சையும் வைக்கப்படாவிட்டால் அந்த கல்வியில் எந்த விதமான மோட்டிவேஷனும் இருக்காது. அதே போல் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அவ்வப்போது, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு சோதனைகளை அல்லாஹ் வழங்கும் பொழுதுதான் அவனுடைய அந்த ஈமான் பலப்படுத்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல முசீபத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களில், சோதனையை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய வசனங்களில் உண்மையிலேயே இதே போன்ற ஒரு வசனம் எங்களுக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான். அவ்வளவு தெளிவான வசனத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான்.
1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட இந்த வசனம் நமக்கு தற்பொழுது இறக்கப்பட்டதை போன்று உணர்வை கொடுத்துக் கொண்டிருக்குது. வலநபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதிப்போம். வலநபுலுவன்னக்கும், உங்களை நாம் நிச்சயமாக சோதிப்போம். அது பணக்காரர்களாகிய உங்களை சோதிப்போம், ஏழைகளாகிய உங்களை சோதிப்போம், முஸ்லிம்களாகிய உங்களை சோதிப்போம், முஃமின்களாகிய உங்களை சோதிப்போம், படித்த மக்களை சோதிப்போம், தலைவர்களை சோதிப்போம், ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களை சோதிப்போம், வியாபாரிகளை சோதிப்போம். வலநபுலுவன்னக்கும், கனிமர்களே, 5 விதமான சோதனைகளை குர்ஆன் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுது. சுப்ஹானல்லாஹ். அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான், பிஷைஇம் மினல் ஹௌஃப், மனிதர்களுக்கு நாம் பயத்தை கொடுத்து சோதிப்போம். பயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆகப்பெரிய சோதனை. என்னுடைய தொழில் லொஸ் ஆகிறோமோ என்ற பயம், காற்று வேகமாக அடிக்கிறது ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயம், கனிமர்களே, மழை பெய்து கொண்டிருக்குது அந்த அனர்த்தம் வந்துவிடுமோ என்ற பயம். பிஷைஇம் மினல் ஹௌஃப், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு முதலாவதாக பயத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், குர்ஆன் பேசுது, வல்ஜூ, பசியை கொடுத்து நாம் சோதிப்போம். கனிமர்களே, ஆகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை பசியுடைய சோதனை. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது, அந்த மக்களுக்கு உணவில்லாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறாங்க. பசியால சோதனை. கண்ணியமார்களே, குர்ஆன் மூன்றாவதாக முன்வைக்குது, வனக்ஸிம் மினல் அம்வால், மனிதர்களுடைய பொருளாதாரங்களில் அவருடைய சொத்துக்களில் குறைபாடுகளை ஏற்படுத்தி சோதிப்போம். என்னுடைய ஷொப்ப அழகாக நான் மூடிவிட்டு வந்தேன், காலையில் திருடன் திருடி விட்டான். நான் என்னுடைய ஷொப்ப அழகாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன், காலை நேரம் அதுல எந்த பொருட்களும் இருக்கவில்லை. என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின, லொஸ் ஆகிட்டு. அல்லாஹ் அக்பர். என்னுடைய தோட்டத்துல ஒன்றும் கிடையாது. வனக்ஸிம் மினல் அம்வால், அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். நான்காவதாக குர்ஆன் பேசுது, வல் அன்ஃபுஸ், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மரணங்களை ஏற்படுத்தி சோதிப்பான். என்னுடைய தாயினுடைய மரணம், என்னுடைய தந்தையுடைய மரணம், என்னுடைய அன்பு மனைவியுடைய மரணம். நேற்று ஒரு ஜனாசால கலந்து கொண்ட 3 குழந்தைகள், கண்ணியமானவர்களே, 39 வயது அல்லது 40 வயது பெண்மணி, சுப்ஹானல்லாஹ், நோயோடு இருந்து மரணிச்சாங்க. அந்த ஜனாசா முழு ஊரையுமே குலுக்கி விட்டது, முழு ஊரில் இருக்கக்கூடிய மக்களையும் கண்ணீர் வடிய வைத்து விட்டது. அல்லாஹ் அக்பர். விருப்பமானவர்களுடைய மரணம் ஏற்பட்டுவிடும். நம் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக, கண்ணியமார்களே, 2004வது வருஷம் அந்த சுனாமியில இருந்து சுப்ஹானல்லாஹ் இந்த சந்தர்ப்பம் வரைக்கும், அல்லாஹ் அக்பர், இதுவரைக்கும் கண்ணியமார்களே எத்தனையோ உடம்புகள் கிடைக்கவில்லை. மரணங்களை நேரடியாக கண்டு கொண்டார்கள். உறவுகள் முன்னே கிடையாது, தந்தை இருக்கிறார், குழந்தைகள் கிடையாது, குழந்தைகள் இருக்கிறார்கள், தந்தை தாய் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். வல் அன்ஃபுஸ், அல்லாஹ் சொல்கிறான், மரணங்களை ஏற்படுத்தி உலகத்தில் சோதனை கொடுப்போம். வஸ்ஸமராத், சுப்ஹானல்லாஹ், விவசாய பூமிகள்ல நாங்க ஆசையாக செஞ்ச எங்கட செடிகள் இருக்குது, எங்கட பல வர்க்கங்கள் மரங்கள் இருக்குது, கனிமர்களே, எங்கட பூமி இருக்குது. அதுல அனர்த்தங்கள் ஏற்படுவதன் மூலமாக அதுல ஒரு அடையாளமும் கிடையாது. வஸ்ஸமராத்தி, இந்த அனர்த்தத்துல நாங்க இதை அனுபவ ரீதியாக பார்த்துட்டோம். கனிமர்களே, இந்த 5 விதமான சோதனைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பகிர்ந்து விட்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கூறுகிறான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். சுப்ஹானல்லாஹ். இந்த 5 சோதனைகள்ல ஏதாவது ஒரு சோதனையை முஸ்லிம்களாகிய முஃமின்களாகிய நீங்கள் முன்னோக்கி விட்டால், அந்த சந்தர்ப்பத்தில் படைத்தவன் அல்லாஹ்விடம் நீங்கள் நெருங்கி ஈமானோடு, தொழுகையோடு, அமலோடு, இபாதத்தோடு பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு படைத்தவன் அல்லாஹ்வுடைய பஷாரத் உண்டாகட்டும். நன்மாராயம் என்ன தெரியுமா? டிக்கெட் டு ஜன்னா. அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை கொடுத்து அவன் பொறுமையாக இருக்கக்கூடிய தருணத்தில், கண்ணியமார்களே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நேரடியான சுவனத்தை கொடுப்பான். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். ஆனால் கவலையான தருணங்கள், கண்ணியமார்களே, நம் கிராமங்களில், நம் பிரதேசங்களில், நம் ஊர்களில் அல்லாஹ் அக்பர், எத்தனையோ மரணங்களை கண்ணால் பார்த்தும் கூட, எத்தனையோ அழிவுகளை கண்ணால் பார்த்தும் கூட, இன்று நம் மஸ்ஜிதுகளில் ஜும்மா தொழுகைக்கு கூட சமூகம் தராத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜும்மா தொழுகை கூட அவங்களுக்கு மண்டைக்கு படுதில்லை.
5 நேர தொழுகை கூட இல்லாம இருக்கிறாங்க. ஹராமான பிசினஸ்ல நிலைத்திருக்கிறார்கள். ஹராமான பிசினஸில் நிலைத்திருக்கிறார்கள். அந்த பிசினஸ் விட்டுடுவோம் எந்த பயமும் கிடையாது. கனிமார்களே, அல்லாஹ் அக்பர், மது போதையினுடைய என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறாங்க, ட்ரக்கோடு இருக்கிறாங்க. ஜினா என்பது என்று பப்ளிக் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அழிவுகள் முன்னால் வந்தும் கூட தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி போட்டுக் கொண்டு பயமில்லாமல், அச்சமில்லாமல் பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, அல்லாஹ் சொல்றான் எங்களுக்கு, நீங்க போங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி, அல்லாஹ்வின் பக்கம் போங்க. நீங்க இன்னைக்கு எங்கட மக்கள் 2 விதமான தாட்ஸ் இன்னைக்கு வந்திருக்குது. அல்லாஹ் எங்களுக்கும் சோதனையை தந்துட்டானா? என்னுடைய குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டிருக்குது, என்னுடைய தோட்டத்துல என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நாங்க புரியணும், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், கவலைகளை 2 வகையாக எங்களுக்கு டிவைட் பண்ணலாம். 2 வகையாக. முதலாவது இருக்குது, அது சோதனைகளாக பார்க்கப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, அது தண்டனையாக பார்க்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான், நோயை கொடுக்கிறான், வியாபாரத்தில் சிரமத்தை கொடுக்கிறான், சமூகத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான். அந்த மனிதன் அடுத்த கணமாக அவன் எதிர்நோக்கிய கஷ்டங்களை, பிரச்சனைகளை படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி அவன் கம்ப்ளைண்ட் பண்றான்டா, நிச்சயமாக சத்தியமாக அது சோதனையாகத்தான் பார்க்கப்படும், அல்லாஹ் தஆலாவுடைய அன்பளிப்பாகத்தான் பார்க்கப்படும். அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது பனிஷ்மெண்ட் கிடையாது. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம், இது பனிஷ்மெண்டா, இது சோதனையா? கனிமர்களே, இது சோதனையா தண்டனையா? அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கும் சோதனைகளை கொடுத்தான், ரசூல்மார்களுக்கும் சோதனையை கொடுத்தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருடங்கள் உலகத்தில் நோயாளியாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நோய்க்கு இன்றைய நவீன அறிஞர்கள் பம்பிகஸ் என்பதாக அழைக்கிறார்கள். சதைகள் கலண்டு கீழே விழும். அந்த தருணத்தில் கூட துஆ செய்யல, யா அல்லாஹ் என்னுடைய நோயனை குணப்படுத்து துஆ செய்யல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான், இந்த சோதனையை எதிர்கொண்டு 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 படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். 18 வருடங்கள் கடந்த பிற்பாடு தான் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, இறைவா அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு கஷ்டம் தொட்டு இருக்குது என்ற உடம்புல, சிரமம் ஏற்பட்டிருக்குது என்ற உடம்புல, நீ இரக்கமானவனாக இருக்கிறா என்ற வார்த்தையை மாத்திரம் பிரயோகிக்கிறார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அய்யூபே உங்களுடைய காலை பூமியில் தட்டுங்கள். தட்டிய அடுத்த கணம் அந்த பூமியில், அந்த இடத்திலிருந்து குளிர்மையான ஒரு தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீர் எடுத்து குடித்து அருந்துங்கள், உடம்பில் தேய்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த கணம் நபி அய்யூபுடைய நோய் குணமடைந்தது. சுப்ஹானல்லாஹ். 18 வருடம் நோய். கண்ணியமானவர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலமாக்கள்கிட்ட கேளுங்க. ஹிஜ்ரி 18வது வருடம். கண்ணியமானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரூலிங் டைம்ல அல்லாஹ் தஆலா ஒரு விதமான நோயை ஏற்படுத்தினான். அந்த நோய்க்கு வரலாற்றினுடைய பார்வையில் தாஊன் அமவாஸ் என்பதாக அழைக்கப்படுகிறது. ஷாமுடைய பகுதி, பலஸ்தீனுடைய பூமியை ஒட்டி அந்த ஹிஜ்ரி 18வது வருடத்துல ஏற்பட்ட அந்த நோயின் காரணமாக கண்ணியமானவர்களே, இஸ்லாமிக் ஹிஸ்டரி பேசுகிறது 30,000க்கும் மேற்பட்ட more than 30,000 முஸ்லிம்ஸ், சுப்ஹானல்லாஹ், 30,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அந்த நோயால் மரணித்தார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் உட்பட. இந்த கஷ்டங்கள் வரக்கூடிய தருணத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார்கள். படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் பெக்காகி பாவத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவங்க பெக்காக இல்ல. கண்ணியமானவர்களே, சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலையான தருணங்கள் இருக்குது. அன்றைக்கு ஒரு ஜும்மா மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது மஸ்ஜிதுடைய பிரசிடென்ட் திரும்பி பேசுறாரு, அல்லாஹ் அக்பர், எங்களுடைய மஸ்ஜிதில், எங்களுடைய ஊரில் 200க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு கூட வராதவங்க 200க்கும் மேற்பட்டவங்க. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே,
அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் கொடுக்க கொடுக்க அவன் படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். தொழுகையாளியாக மாற வேண்டும். நோன்பாளியாக மாற வேண்டும். ஜகாத்தை கொடுக்காதவனாக இருந்தால் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜை நிறைவேற்றாதவனாக இருந்தால் ஹஜ் கடமையாகி ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். குடும்ப பந்தங்களை சேர வேண்டும். மகளே, சர்ச்சைகளோடு வாழக்கூடாது. ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பது இதற்காக வேண்டித்தான். படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, உண்மையிலே இன்னும் ஒரு நன்மாராயம் இருக்குது, நாங்க புரிஞ்சு கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ், எங்கட நாட்டுல மரணிச்ச எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள், முஃமின்கள் நல்ல மக்களாக மரணிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஷஹாதத்துடைய கூலிய கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஷஹாதத் கண்ணியமானவர்களே, ஷஹாதத் என்பது லேசிப்பட்ட விடயம் இல்ல. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரித்தான ஒரு விடயம். இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு சொல்லப்பட்ட பஷாரத். இது கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அந்த துன்பத்தில் கஷ்டத்தில் அவன் மரணிக்கிறான் என்றால் ஷஹாதத்துடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ரெண்டு விதமான ஷஹாதத் இருக்குது. ஒருத்தன் யுத்த களத்துல இறங்கி அவன் யுத்தம் செய்யறான், வஃபாத்தாகி விட்டான். அவனுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படக்கூடாது, தொழுவிக்கப்படக்கூடாது, இரத்த கரையோடு கஃன் செய்யாமல் அடக்கப்பட வேண்டும். அவன் ஆகிரத்துல ஷஹீதாக பார்க்கப்படுவான். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஷ்ஷஹீது ஸப்அ, 7 விதமான ஷஹாதத்துடைய நன்மையை அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த மரணம் ஏற்பட்டால் அந்த ஷஹீதை போன்று யுத்த களத்தில் மரணித்த ஷஹீதை போன்று கொலிப்பாட்டாமல் கஃன் செய்யாமல் தொழுவிக்காமல் விடப்பட மாட்டாது. ஆகிரத்துடைய பார்வையில் அவன் ஷஹீதாக பார்க்கப்படுவான். என்ன யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மப்தூனு ஷஹீதுன், ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு வயிற்று வலி ஏற்பட்டு அந்த வயிற்றோட்டத்தால் அவன் மரணிச்சுட்டானண்டா. கண்ணியமானவர்களே, இது வயிற்று வலி மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனையோ வகையான நோய்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ஷஹாதத்துடைய கூலி அவனுக்கு கொடுப்பான். ஒரு மனிதன் கத்தியால் குத்தப்பட்டு மரணிக்கிறான் என்றால், அல் மத்ஊன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் யுத்த களத்தில் மரணிக்கவில்லை. அவர்கள் சுபஹுடைய தொழுகையில் தக்பீர் கட்டும் பொழுது ஒரு மஜூசியினுடைய தாக்கத்தின் காரணமாக கத்தியால் குத்தப்பட்டு மரணித்தார்கள். அல் மத்ஊன், அல்லாஹ் ஆகிரத்தில் ஷஹாதத்துடைய கூலியை கொடுப்பான். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் கரீக், ஒரு மனிதன் வெள்ளத்தில் தண்ணீர் மூழ்கி மரணித்தார் என்றால், எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் கண்ணியமானவர்களே இதனால மரணித்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை ஷஹீதுகளாக எழுப்பாட்டுவான். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் கட்டிடம் இடிந்து தஹ்தல் ஹதும், மண் சரிவு ஏற்பட்டு எர்த் ஸ்லைட் ஏற்பட்டு பூமிக்குள்ளா சென்று விட்டான், வீடுகளோடு காணிகளோடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவனுக்கு அந்த மனிதனுக்கு ஷஹாதத்துடைய நன்மை கொடுப்பான். எந்த மனிதன் அவன் நெருப்பில் எரிந்து மரணிக்கிறானோ அல் ஹரீக், ஷஹாதத்துடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பான். எந்த மனிதன் சாஹிபு தாத்தில் ஜம்பி, சாஹிபு தாத்தில் ஜம்பண்டா, நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், இன்ஃப்ளேஷன், அதன் மூலமாக மௌத்தாகிட்டான் என்றா அவனுக்கு ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தால் அல்லது குழந்தை வயிற்றுக்குள்ளால் இருக்கும் பொழுது அந்த தாயும் மரணித்து விட்டாள் என்றால் 10 மாதம் சுமந்த அந்த தாய்க்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய நன்மை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் நம் முஸ்லிம்களில் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஆகிரத்தில ஷஹாதத்துடைய சுஹதாக்களாக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எழுப்பாட்டுவான். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சோதனைகள் நம்மை நோக்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். இதுதான் சோதனை. கண்ணியமானவர்களே, எந்த சோதனை படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் அவனை நெருக்கவில்லையோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது சோதனையாக பார்க்கப்பட மாட்டாது, அது தண்டனை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் எத்தனையோ தண்டனைகளை ஏற்படுத்தினான். அது சோதனை கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கினால் அது சோதனை, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்காமல் இருந்தால் தண்டனை. ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான்,
நபி நூஹுடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்தான், சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான், நபி லூத்துடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான், காரோனை அழித்தான், ஃபிரௌனை அழித்தான். இவைகள் அனைத்தும் பனிஷ்மெண்ட் ஆஃப் ஆல்மைட்டி அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹ்வுடைய தண்டனை. கண்ணியமார்களே, இவங்களுடைய தண்டனைகள் படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் எங்களோட பேசுது. இந்த உலகத்துல ஆது கூட்டம் போன்ற ஒரு பயங்கரமான படைப்பு அல்லாஹ் படைக்கல. கண்ணியமார்களே, அவ்வளவு உடல் பலத்தை அல்லாஹ் கொடுத்தான், சக்தியை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் சொன்னாங்க, وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ. படைத்தவன் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று கூறப்பட்ட பொழுது பெருமை அடித்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவில்லை. கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு இதை எப்படி பகிர்ந்து கொள்ளுதண்டா, என்னோட குழந்தைகளுக்கு இந்த வரலாறை நாம் ஊட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, فَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ. அல்லாஹ் தஆலா சத்தத்தோடு கலந்த பயங்கரமான காற்றை அனுப்பினான். அந்த காற்றை கொண்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். மலைகளை குடைந்து வீடுகளாக மாற்றி அமைத்து வாழக்கூடிய அந்த ஆது கூட்டம், அந்த காற்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் அதை பிடிமானமாக பிடித்துக் கொண்டு தாக்கி பிடித்தார்கள், தங்களை கண்ட்ரோல் பண்ணினாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாமா இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் 2 விதமான அனர்த்தங்கள் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அனர்த்தத்துக்கு அல்லாஹ் அவனுடைய லிமிட் இல்லாமல் அந்த அனர்த்தங்கள் அனுப்பப்பட்டிருக்குது. என்னோட நாட்டுல உலகத்துல ஒரு பூமி அதிர்ச்சி வந்தாலும் 3 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் கண்ணியமார்களே தாண்டி போகாது. மழை பெய்யண்டாலும் 1 நாள் 2 நாள் காற்றடிக்கின்றாலும் அது இத்தனை ஹவர்ஸ்க்குள்ளால முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் 2 விதமான அழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதற்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. அதில் முதலாவது, நபி நூஹுக்கு அனுப்பப்பட்ட கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட தண்ணீர். சுப்ஹானல்லாஹ். மா அர்ஸலல்லாஹு கஃபரத்தன் மின் மாஇன் இல்லா பிமிக்யாலின். அல்லாஹ்வுடைய ஹஸானாவை முழுமையாக திறந்து விட்டான், முழு பூமியுமே தண்ணியால் நிரம்பியது. எங்கட நாட்டில் அனுப்பப்பட்ட தண்ணீர் லிமிட்டட். இரண்டாவது சொன்னாங்க இப்னு அப்பாஸ் அவங்க, நபி ஹூதுடைய கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட காற்று. கனிமர்களே, அந்த காற்றை அல்லாஹ் முடிவு இல்லாமல் அனுப்பினான். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலி வ தமானியத அய்யாம். 8 இரவுகளும் 7 தினங்களும் தொடர்ச்சியாக அந்த காற்று வந்தது. அந்த காற்று அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தங்களை அவர்கள் அடக்கிக் கொண்டார்கள், கண்ட்ரோல் பண்ணினாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்தினார்கள், அந்த காற்று அவருடைய வாய்க்குள்ளா நுழைந்து ததுஹ்ரிஜு மா ஃபீ அஜ்வாஃபிஹிம் மினல் ஹஷ்வி மின் அத்பாரிஹிம், அவருடைய உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த அனைத்து பார்ட்ஸையும் வெளியெடுத்துக் கொண்டு பின்துவாரத்தால் வந்ததாம். அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்தான். குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், கஅன்னஹும் ஸர்ஆ யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தென்னை மரங்களும் ஈச்சப்பழ மரங்களும் எவ்வாறு கீழே விழுந்தால் அமைந்திருக்குமோ அதே போன்று அவர்கள் கீழே விழுந்திருந்தார்கள். இது தண்டனை கண்ணியமானவர்களே, சோதனை அல்ல. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தில் ஒரு பாவம் இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் பெண்ணுக்காக வேண்டி, ஒரு பெண்ணை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆணுக்காக வேண்டி. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை, அல்லாஹ்வுடைய முறை. இன்னைக்கு ஒரு பாவம் உருவாக இருக்குது. ஒரு ஆண் இன்னும் ஒரு ஆணை அவன் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், ஒரு பெண் இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அது இட் இஸ் கால்ட் LGBTQ. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் பேசுது கண்ணியமார்களே, நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இந்த பாவத்தை ஹலாலாக்கினாங்க. இன்னக்கும் லதூன ரிஜால ஷஹ்வத்தன் மின் தூனின் நிசா. அதற்கு துணை போனால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், ஜிப்ரீல், இந்த பூமியை நீங்கள் அடுத்த பக்கமாக உயர்த்தி பரட்டுங்கள். அது நான் நினைக்கிறேன் ஜோர்டானுக்கு பக்கத்துல. அந்த கூட்டம் அழிக்கப்பட்டார்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரெக்கையினுடைய நுனியின் மூலமாக அந்த பூமியை உயர்த்தினார்கள், மேலே உயர்த்தி மறுபடியும் பிரட்டினார்கள். அல்லாஹ் அக்பர். இன்று அந்த பூமிக்கு, அந்த கடலுக்கு டெட் சீ என்பதாக, அல் பஹ்ருல் மைத் என்பதாக அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த தண்டனைகள் கனிமார்களே. அல்லாஹ் எங்களுக்கு கவலைகளையும் துன்பங்களையும் தரக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் படைத்தவன் அல்லாஹ்வின் பக்கம் நாங்க அப்ரோச் ஆகணும், நெருங்கணும் கண்ணியமார்களே. closer to almighty Allah. அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய நெருக்கம். நான் இதோட முடிச்சுக் கொள்றேன். இன்னும் ஒரு பகுதி இருக்குது. பேசின விடயங்களை யாரும் மாற்றமாக புரிந்துவிடக் கூடாது கண்ணியமார்களே. இன்னும் ஒரு காமன் விடயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான முசீபத்துகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குதானே, அது மனிதர்களுடைய செயல்பாடுகளால் தான் உருவாகிறது. பஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக கனிமகளே, எந்த செயல்பாடாக இருந்தாலும், உலகத்தினுடைய எந்த மாற்றமாக இருந்தாலும், நேற்று கூட நாம் உலமாக்கள் பேசிக் கொண்டிருந்தோம் கண்ணியமார்களே, புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஃபித்னாக்களை சந்திக்கக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி விட்டோம். நிச்சயமாக இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்துக் கொள்கிறேன். எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு சந்தர்ப்பமும் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அனர்த்தங்களும் அநியாயங்களும் மோசடிகளும் நிறைந்த ஒரு காலமாகத்தான் இருக்கும். இது குர்ஆன் ஹதீஸ் கண்ணியமானவர்களே. நான் நினைக்க கூடாது இன்றைய தினத்தை விட நாளைய தினம் அது பெட்டராக இருக்கும் என்று. கஷ்டத்தை தான் எதிர்பார்ப்போம். நாங்க நடந்து முடிஞ்சு இல்ல, இதற்கு பின்னால் நடக்கும், இதற்கு பின்னால் will be held இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் கண்ணியமானவர்களே இது கூறுகிறது. கியாமத் நாளுடைய அடையாளங்களில் 131 சிறிய அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களில் இன்றைய அறிஞர்கள் கூறுகிறார்கள் 90க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் நடந்து முடிந்துவிட்டன. மேஜர் சயின்ஸ் 10 அடையாளங்கள் இருக்குது, பெரிய அடையாளங்கள். அது மாத்திரம் இன்னும் நடக்கல. தஜ்ஜாலுடைய வருகையிலிருந்து ஸ்டார்டிங் ஆகும். 131 சிறிய அடையாளங்கள் ஹதீஸுடைய கலெக்ஷன்ல தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. 90க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டன. அதைத்தான் சந்திச்சு கொண்டிருக்கிறோம் படிப்படியாக. கனிமர்களே, மனிதர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உலகத்தினுடைய ஓட்டம் திசை திரும்புகிறது. மனிதர்களுடைய செயல்பாடுகள் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மிருகங்களுடைய செயல்பாடுகள் அல்ல. காட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் மனத்தை சாப்பிடக்கூடிய ஜால் என்ற சிறிய பூச்சி வர்க்கம் படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறதாம். யா அல்லாஹ், மனிதன் செய்யக்கூடிய இந்த பாவத்தின் காரணமாக எனக்கு மனம் கூட கிடைக்கவில்லை, மனிதனுடைய பாவத்தால. ஹரமான தொழில் இன்றைக்கு நிறைஞ்சு போயிட்டு கண்ணியமார்களே. ட்ரக் பிசினஸ்கள் எங்கட முஸ்லிம்கள் நிறைஞ்சு போயிருக்கிறாங்க. மது போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. மகளே, ஜினா என்பது இன்றைக்கு, நான் இதை அழகுபடுத்துறதுக்கு சொல்லல, முந்தைய காலம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டான், அந்த பாவத்தை அவன் மறைச்சு கொள்வான். இன்றைக்கு பெரும் பாவத்தை செஞ்சுட்டு வந்து, ஜினாவை செஞ்சுட்டு வந்து, அந்த பாவத்தை செஞ்சேன் என்று தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக மாறிவிட்டது. பாவங்கள் அட்வர்டைஸ்மெண்டாக மாறிவிட்டது. இன்றைக்கு நாங்கள் இதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய அழகுகளும் உலகத்துடைய அலங்காரங்களும் துன்யாவுடைய சிந்தனைகளும் ஆகிரத்துடைய சிந்தனை விட்டு நம்மை தூரமாக்கிக் கொண்டிருக்கிறது. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கண்ணியமானவர்களே, இந்த தருணங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நான் இறுதியாக முடிச்சுக் கொள்றேன். அல்லாஹ் சில கிராமங்களை, சில பிரதேசங்களை அல்லாஹ் இந்த முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஷுக்ர் செய்வோம். அதே சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, என்னுடைய ஒரு தாழ்மையான மெசேஜ் என்னண்டா, நாங்க சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. நான் காலையில் வந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தேன், மஸ்ஜிதுடைய பிற்பக்கம் இந்த ஊர்ல இருந்து அதிகமான உதவிகள் பல கிராமங்களுக்கு, பல முஸ்லிம்களுடைய பக்கங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே பெரிய சந்தோஷமான விஷயம். சுயநலவாதிகளாக நாம் செல்ஃபிஷாக இருக்க முடியாது. நாங்க அடுத்த முஸ்லிம்களை பத்தி நாங்க யோசிப்போம் கண்ணியமானவர்களே. இன்னும் சில, நான் இதை கொமனாக நான் பேசுறேன் கண்ணியமானவர்களே,
நாங்க எங்களாட ஹெல்ப் பண்ண முடியாவிட்டாலும் உபத்திரமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்னோட நேற்று முந்தானத்தெல்லாம் பேசினாங்க. நிறைய ஊர்கள்ல பிசினஸ்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல தருணங்களை பயன்படுத்துறாங்க. எங்கட பொருள் எங்கட சாமா எங்களுக்கு வேண்டிய பிரைஸ்ல வியாபாரம் செய்யலாம், அதுல எந்த தடையும் கிடையாது. அநியாயத்துடைய கட்டத்துக்கு போகக்கூடாது. 100 ரூபாய் பொருள் 200 ரூபாய்க்கு, 200 ரூபாய் பொருள் 500 ரூபாய்க்கு அதை பயன்படுத்தக்கூடிய காலமாக மாறிட்டு நாம் இந்த விடயத்துல மிச்சம் கவனமாக இருக்கக்கூடிய கனிவார்களே. எங்களுக்கு அதுவும் மேலாட்டி நாங்க நம் முஸ்லிம்களுக்காக வேண்டிய சமூகத்துக்காக வேண்டி துவா செய்யணும். குறிப்பாக மாற்று மத சகோதரர்களோடு இந்த அனர்த்தத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நல்லெண்ணங்கள் எங்கட முஸ்லிம்கள் மேல மாற்று மத மத்தத்தில் ஏற்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ், எங்கட மக்கள் நிறைய உதவி செய்யறாங்க. அல்லாஹ் நல்லுள்ளம் படைத்த சமூகமாக முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் இருக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களோட ஊருக்கு நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சு ஏதோ ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சான். இந்த ஊர் அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக. நாம் பேசின விடயங்களை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துக்கோ யா அல்லாஹ். பாவம் செய்த கரங்கள் உன் பக்கம் எழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். கண்ணால் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். தெரிந்து பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். தொழுகை இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். நோன்பு இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். மஸ்ஜிதின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். சோதனைகள் வந்தும் கூட உன்னை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஹராமான தொல்லை வெற்றங்களை பாதுகாத்து நாயனே. முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயனே. முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயனே. இந்த நாட்டை பாதுகாத்து நாயனே. இந்த கிராமத்தை புரிந்து கொள் யா அல்லாஹ். சிறந்த ஆலிம்களை இந்த கிராமத்தில் உருவாக்கிற நாயனே. சிறந்த பட்டதாரிகளை உருவாக்கிற நாயனே. சிறந்த முறையில உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மக்களை உருவாக்கிற யா அல்லாஹ். இந்த கிராமத்தை புரிந்து கொள் யா அல்லாஹ். நல்ல மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டு எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். தொழுகை இல்லாதவனாக மரணத்தை ஏற்படுத்துறாதே அல்லாஹ். தொழுகை இல்லாதவனாக மரணத்தை ஏற்படுத்துறாதே அல்லாஹ். மஸ்ஜிதில் வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். சுஜூதில் வச்சங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கஅபத்துல்லாஹை பார்த்த நிலைமையில் மௌத்த தாயா அல்லாஹ். மதீனாவுடைய பூமியில் இருக்கும் பொழுது மௌத்த தாயா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சு நாயனே. இந்த துஆவை அங்கீகரித்து யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم بالبدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغواه وعليكم بالصدق فإن الصدق يهلك وعليكم بالإحسان فإن الله والمحسنين فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكون من الخاسرين ألا وإن تزكها فاتقوا وجه وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين ودعوا ربكم مجيب الداعين واستغفر من ذنوبكم وبعدين وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم يستجب لكم إن الذين يستكبرون عن ذكري يدخلون جهنم داخرين بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أستغفر الله لكم صالح المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله فإن أصدق الحديث كتاب الله وأوثق العرى كلمة التقوى وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام وخير سنة محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي أمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وسيدا الشباب أهل الجنة الحسن والحسين وسيدا أهل الجنة فاطمة وسيد الشهداء حمزة رضوان الله تعالى أجمعين. اللهم اغفر مغفرة وباتنا لا تغادر ذنبه. الله في أصحابي لا تتخذ غير الله من أحبهم بحبهم ومن أبغض بغضهم وخير القرون قرني ثم الذين والسلطان ضل الله في الأرض من أكرمه الله ومن أهانه الله. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وخالدنا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.
اللهم نس محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذ محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله ورحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر. أقيموا للصلاة. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة وحي على الفلاح.